மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபால் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். RSS பாஜக இடையே முரண்பாடுகள் இருக்கு, மோதல்கள் இல்லை அப்படின்னு RSS தலைவர் மோகன் பகவத் குறிப்பிட்டிருக்கிறார். RSSக்கும் பாஜகவுக்கும் இடையே என்ன முரண்கள் இருக்கு சார்? தேசிய தலைமையை தேர்ந்தெடுப்பதில் தான் முரண்கள் இருக்கா? கிடையவே கிடையாது. அது முரண்கள் எப்படி என்றால், தேசிய கல்வி திட்டம், எஜுகேஷன் பாலிசி டிபார்ட்மெண்ட், தாங்கள் நரேந்திர மோடி அரசாங்கம் தலைவர் ஒப்புக்கொண்டார். முதல் தடவையாக நரேந்திர மோடி அவர்கள் செங்கோட்டையிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி நான் ஒரு RSS காரன் என்று சொன்னதும், இன்று மோகன் பாகவத் டெல்லியில் நிருபர்களை சந்தித்தது இரண்டையும் ஒன்று வைத்து பார்த்தால் RSS பாஜகவிற்கு இடையே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அதாவது இரண்டாவதாக நரேந்திர மோடி அரசாங்கம் நன்றாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் சிறுபான்மையர் நன்றாக வசித்துக் கொண்டு வருகிறார்கள் என்று சொல்றதும், தாங்கள் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஊடுருவல்காரர்களை தடுப்பது நிச்சயம், அரசாங்கம் மற்றும் பார்லிமெண்ட் தான் இதை பற்றி சட்டம் இயற்ற வேண்டும் என்று பல விஷயங்களில், பல கொள்கை விஷயங்களில் மோகன் பாகவத் அவர்கள் கருத்தை தெரிவித்தார். இதையும் தவிர பாஜகவிற்கு தலைமை பற்றி கேட்டதற்கு அது உள்கட்சி விஷயம் என்று சொன்னார். இருப்பினும் என்னுடைய கருத்து என்ன என்று கேட்டால், அவர் தொடர்ந்து மோகன் பாகவத் சொல்லுவது, பாஜக தன்னுடைய தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும், எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னாலும், அவர் சொல்லுகிறார் பாஜகவிற்கும் காங்கிரஸ் RSSக்கும் கருத்து வேறுபாடு இல்லை என்று. அடுத்த கருத்து மிக மிக முக்கியமானதை அவர் உணர்த்தினார் என்றால், இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு ஒரு பாகுபாடோ அல்லது கருத்து வேறுபாடோ RSS மூலமாக இல்லை, தாங்கள் இந்து என்று சொல்வதை கௌரவிக்கமாக செயல்பட வேண்டும் என்று விளக்கினார். ஆக மொத்தம் தமிழ் நேயர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், வட இந்தியாவில் எப்படி கவுர் பெல்ட், ஹிந்தி பெல்ட், மோடியிசம், பிஜேபி, இந்துத்வா என்றெல்லாம் சொல்லுகிறாரோ அதையெல்லாம் இன்று மோகன் பாகவத் சரியாக விளக்கினார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அம்மா, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராஜகோபாலன். RSS பாஜக இடையே முரண்கள் உண்டு, மோதல்கள் இல்லை என RSS தலைவர் மோகன் பகவத் கூறியிருக்கிறார். பிரதமர் மோடிக்கும் RSSக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருவதாக கூறப்பட்ட நிலையில் மோகன் பகவத் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இரண்டு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். பாஜக தலைவரை தேர்ந்தெடுப்பது எங்கள் வேலையாக இருந்திருந்தால் இவ்வளவு காலதாமதம் ஆகியிருக்காது என்று மோகன் பகவத் பேசியிருக்கிறார். இதன் மூலமாக பாஜக தலைவரை தேர்ந்தெடுப்பதில் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய தலையீடே இருக்கிறது, எங்களுடைய தலையீடு இல்லை என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக அவர் இதனை பேசியிருப்பதாக பார்க்கப்படுகிறது. மற்றொன்று, ஆட்சியில் இருப்பவர்கள் நம்மவர்களாக இருந்தாலும் நினைப்பதை செய்ய முடியாதவாறு அமைப்பு உள்ளது என்றும் மோகன் பகவத் பேசியிருக்கிறார்.